ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி, முருங்கைக்கீரை சூப். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் 2 கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப ஒரு இலையாக கிள்ளணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி மெலிசான காம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடியாக இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரே ஒரு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம். இது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நீங்கள் முருங்கைக்கீரையை நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க. அது முன்னாடியே வாஷ் பண்ணி வைக்கக்கூடாது. முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. அது கூடவே எடுத்திருக்க சின்ன வெங்காயம், எடுத்திருக்க பூண்டு பல், கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி, அது ஒரு சின்ன தக்காளி தான். அப்புறம் எடுத்திருக்க மிளகு, ஜீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதில் நம்ம நார்மலாக வெயிட் போடுவோம் இல்லையா, அதை மாதிரி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இது நல்லா 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இந்த வெந்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிடுங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இது நல்லா வடிகட்டியாச்சு. இந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் வடிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது வடிகட்டி மீதி மேலே இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதை நம்ம அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இதையும் நம்ம அந்த வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் நல்லா. இப்போது இதை நம்ம நல்லா இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுங்கள், நல்லா இது மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை இப்படி ஒரு கரண்டிலையோ வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விட்டிங்கனாக்கா அந்த சக்கை ஃபுல்லாக மேலே நின்றுடும். அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போது இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டோம். இது மாதிரி சக்கை ஃபுல்லாக நின்றுடும். இதை நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இங்கே இது ஃபுல்லாக வடிஞ்சு நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் விட்டேன். அதுக்கப்புறம் அரைக்கும்போது 1 டம்ளர் சேர்த்து அரைச்சி இது மாதிரி லிக்விடாக்கி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா, நான் வேக விடும்போது உப்பு போடலை. முருங்கைக்கீரைக்கு வேக விடும்போது உப்பு போட்டு வேக விடாதீங்க. தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெப்பர் பவுடர், நம்ம ஆல்ரெடி அதில் பெப்பர் போட்டு அரைச்சிருக்கோம். வேணும்னாக்கா நீங்கள் இந்த பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அதில் இருக்க காரமே போடுறோன்னா நீங்கள் இதோட விட்டுடலாம். இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம். இதை கொதிக்க விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதை நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எடுத்து ஹாட்டாக சர்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வேக வச்சுட்டோம் இல்லையா, ஸோ அது இன்னும் கொஞ்சம் நம்ம குக் பண்ண வேண்டாம். இதை இவ்வளோதான், இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 தடவை ஏதாவது ஒரு முறையில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னாக்கா இது மாதிரி சூப்பாகவும் செய்து சாப்பிடலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது. இது ஈஸி இம்யூனிட்டி பூஸ்டர். இது அது இல்லாமல் ஃபீடிங் மாம்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.